ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூஜை ரூம் வந்து டீப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் தான் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி சாமி சிலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ பூஜை பொருளெல்லாம் வந்து இந்த சாமி சிலைகள் எல்லாத்தையுமே ஒரு பட்டு கிளாத் வந்து கீழே விரிச்சுட்டு அதில் எல்லா சிலைகளையும் எடுத்து நான் கொண்டு அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி கீழே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் அந்த செல்ஃபெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வச்சுருந்த அந்த டேபிள் தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். விநாயகர், அந்த யானை, தீபம் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டு மறுபடி அந்த இடத்த நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து சாமி செல்ஃபுக்கு வந்தாச்சு. இது வந்து செல்ஃபு, இதில் வந்து விநாயகர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமி சிலைகளெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு. க்ளீன் பண்ணவே இல்லை, இந்த சாமி செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. அப்பப்போ அப்படியே தீபம் வச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து தூசியும் இல்லை, நீட்டாக தான் எப்போதுமே நம்ம பூஜை அறை இருக்கும். இருந்தாலும் அந்த பூ வச்சதெல்லாம் இருந்து சரி டீப் க்ளீனிங் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு, அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது. கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம பூஜை வீடியோஸ் எல்லாம் நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பூஜை வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வந்து எல்லா சாமி சிலைகளையும் எடுத்துடலாம். இங்கே வச்சுருக்க இல்லையா, இந்த முரத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியுடைய ஃபோட்டோ, அதாவது சிலை. இதை வந்து நிறைய சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அக்கா அந்த முரத்தில் வாங்கின லக்ஷ்மி சிலை இன்னும் நீங்கள் பூஜையே பண்ணலை அப்படின்னு. ஆமாம், உண்மைதான், நான் இன்னும் பூஜையே பண்ணலை. வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சுட்டு ஊருக்கு போனதுலேருந்து ஊருக்கு போக வர, அதுக்கப்புறம் வீடு கட்ட போக, இப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உட்காந்து திருப்தியாக என்னால் ஒரு பூஜை கூட பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அது கூட நான் மற்ற வீடியோஸ் எடுக்கிறது, மற்ற வேலைகள் செய்கிறது, மாற்றி ஒவ்வொரு இடம் போயிட்டு வந்தோம்னா வீடு க்ளீன் பண்ணுறதுக்கே நேரம் ஆகிடுது. இப்படியே ஆகிட்டே இருக்கிறதுனால இன்னுமே நான் வந்து அதுக்கு இன்னும் பூஜை பண்ணலை. கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோஸ் கொடுத்துட்றேன். இப்போ மேல் செல்ஃபெல்லாம் வந்து எல்லா சாமி சிலைகளையும் எடுத்து கீழே வச்சுட்டேன். இது வந்து 2வது செல்ஃபு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மனுடைய சிலை வச்சுருப்பேன். குட்டி குட்டி விநாயகர் அண்டு லக்ஷ்மி தாயாருடைய சிலை இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குபேர பானை வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு பெரிய சங்கு ஒன்று வச்சுருப்பேன். இப்போ இந்த செல்ஃபில் உள்ளதை எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். இப்போ இந்த குபேர பானையில் என்னென்ன வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன் பெரிய பானையில். 2வது பானையில் பச்சரிசி போட்டிருக்கேன். இந்த 3வது குட்டி பானையில் அந்த பானை நிறைய காயின் போட்டு வச்சுருக்கேன். அந்த காயினுக்குள்ளே மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், கிராம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது, இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடிய எல்லா பொருளும் அந்த குபேர பானைக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், அந்த காயின் பானைக்குள்ளே. இது அந்த பானை ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா அதை கொண்டே குலதெய்வ கோயிலில் உண்டியில் போட்டுடலாம். அது வரைக்கும் அந்த பானையில் காசு சேர்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் 2வது செல்ஃபு சுத்தம் பண்ணியாச்சு. அதாவது சாமி சிலைகள்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கீழே இது வந்து அடியில் வச்சுருக்க 3வது செல்ஃபு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முருகர் சிலையும் லிங்கம் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா நந்தி பகவான், இவங்களை மட்டும்தான் இங்கே வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து வந்து இவங்களை மேல் செல்ஃபில் தான் வச்சுருந்தேன். இந்த பூஜைகள்லாம் பண்ணுறதுக்காக கார்த்திகை மாதம் எடுத்து வச்சு கீழே பூஜைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். கார்த்திகை மாதம் வந்து சிவபெருமானுக்கு உகந்த மாதம், முருகருக்கு உகந்த மாதம்னால இவங்களுக்கு 2 பேரையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு உட்காந்து பூஜைகள் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அதனால் எடுத்து இவங்களை கீழே வச்சேன். அதையுமே ஒரு சிஸ்டர் வந்து பார்த்துட்டு, அவங்க சிஸ்டராக இல்லை ஐயரான்னு தெரியல, ஒரு ஐயர் தான் நினைக்கிறேன், அவங்க வந்து சிவபெருமானை மேலே எடுத்து வைங்கம்மா, லிங்கத்தை மேலே எடுத்து வைங்க, கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பூஜைக்காக தான் கீழே வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் நான் வந்து இவங்களை மேலே எடுத்து நான் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கீழ் செல்ஃப்னால இந்த இடத்துல நான் வந்து அந்த புல் மேட் இருக்குல்ல க்ரீன் கலர், அது போட்டு தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். இப்போ முதல் நாள் சாமிக்கு வச்ச பூக்கள் எல்லாமே வந்து அப்படியே இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மேட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக தட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேல் செல்ஃப்லேருந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பூஜை அறை சுத்தம் பண்ணுறதுக்குன்னே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கிளாத்து வச்சுருப்போம்ல, நான் அப்பப்போ புது கிளாத் எடுத்து வச்சுக்குவேன். இந்த பனியன் கிளாத்து நிறைய கட் பண்ணியாந்து வச்சுக்குவேன். அதிலேருந்து ஒவ்வொரு கிளாத்தாக அழுக்கானதுக்கப்புறம் டஸ்ட்பினில் போட்டு வேறு புதுசு அப்பப்போ எடுத்துக்குவேன். இப்போ அது மாதிரி புது கிளாத் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி விட்டுடலாம்.
இப்போ நான் இதில் வந்து செல்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த செல்ஃபில் வந்து கோலம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒயிட் கலர் பெயிண்டில் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ பூஜை அறையை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணி, கொஞ்சம் சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு துளி மஞ்சத்தூள், கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தசாங்க பொடி, இது வந்து ரொம்ப நல்லது. வீடு வந்து நல்ல ஒரு கோவில் மனம் போல் இருக்கும். அதுவும் சாமி செல்ஃபு, சாமி படம், இதெல்லாம் வந்து இந்த தசாங்க பொடி போட்டு துடைக்கிறது நல்லது. இது கூட ஜவ்வாது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு மூடி பன்னீரும் கலந்துக்கிறேன். கலந்துட்டு அப்படியே வந்து அந்த சாமி செல்ஃபெல்லாம் வந்து தொடச்சி விட்டுறலாம். நல்ல ஒரு மணங்க, அந்த மஞ்சள், பச்சை கற்பூரம், பன்னீர், அந்த தசாங்கம், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மணமாக இருந்தது. இந்த தசாங்க பொடிங்கிறது ஒவ்வொரு பூஜை, அதாவது பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா, ஸ்டோர்ஸ், அதில் வந்து கிடைக்கும். நீங்கள் வாங்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் போல் இருக்கும். நல்ல ஒரு மனம் இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். கேட்டு வாங்குங்க. தசாங்க பொடி அதுக்கு பேர். அது வந்து அந்த மரத்தூள் மாதிரி தான் இருக்கும். நம்ம சாம்பிராணி போடுறது மாதிரி தான். அப்படியே எடுத்து அதிலே ஒரு கோன் கொடுத்துருப்பாங்க. அந்த கோனில் தட்டிட்டோம் அப்படின்னா லைட்டாக ஒரு துளி கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சுட்டா அது பிடிச்சிக்கும் டக்குன்னு. அப்புறம் அப்படியே நம்ம அந்த தீயை அணைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே புகஞ்சிட்ருக்கும். அந்த புகை வீடு முழுவதும் பரவும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை, வீடு முழுவதும் சூப்பராக ஒரு தெய்வீகமான வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். இப்போ நான் அந்த கீழ் செல்ஃபில் வந்து இப்போ வந்து பண்ணாரியம்மன், என்னோடய குலதெய்வம், இதெல்லாம் நான் எடுத்து கீழே வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாக நான் இவங்களுக்கு தான் பூஜைகள்லாம் செய்யலான்ட்டு இருக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்களை கீழே வைக்கிறது ரொம்ப நல்லது தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு கருமாரியம்மன் வச்சுருக்கேன், நடுவில் பண்ணாரியம்மன் சிலை, இந்த சைடு வந்து என்னோடய குலதெய்வம் வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் வச்சுருக்க அந்த செடி வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இது என்ன செடி வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னு. அது வந்து இந்த வாஸ்து மூங்கில் செடி தான். அது குட்டியாக வாங்கிட்டு வந்து அது இப்போ நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இப்போ ஊருக்கு போனோன்னா கொஞ்சம் அந்த இலைகளெல்லாம் பழுத்துருச்சு தண்ணி இல்லாமல். ஏன்னா வந்து தண்ணி அதுக்கு நம்ம அடிக்கடி பார்த்து ஊற்றிட்டே இருக்கணும். வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ ஊருக்கு அங்கே எங்கேயும் நம்ம அலைஞ்சிட்டே இருந்ததுனால அது கரெக்டாக பராமரிக்க முடியல. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அப்படியே நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ கீழ் செல்ஃபில் ஓரளவுக்கு நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் வைக்கக்கூடிய அந்த டேபிளையும் விநாயகரெல்லாம் எடுத்து நீட்டாக வச்சுட்டு 2 பக்கம் வெள்ளி குத்து விளக்கு வச்சுட்டு இந்த மணி பிளான்ட் செடியை வந்து நல்லா மறுபடி அந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு பாட்டிலை கழுவிட்டு அந்த பழுத்த இலைகளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொண்டாந்து வச்சுட்டேன். மணி பிளான்ட் செடியவும் விநாயகருக்கு முன்னாடி வைக்கக்கூடிய கல் விளக்கையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மேல் செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்ட விநாயகருங்க. நான் இவ்வளவு லக்ஸரியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னா இந்த விநாயகருடைய அனுகிரகம் தான். கல்யாணம் முடித்த ஒரே வாரத்தில் இந்த விநாயகர் போய் வாங்கிட்டு வந்தேன். மண் விநாயகர் தான். இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷமாக என்னோடய வீட்டில் இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர், ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விநாயகர். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பெருமாளுடைய ஃபோட்டோ, அந்த பெருமாள் கோபுரம், அதாவது திருப்பதி கோபுரம் ஒன்று வச்சுருப்பேன். அந்த கோபுரம், அப்புறம் வந்து லக்ஷ்மி தாயாரும் பெருமாளும் படுத்திருக்கிறது மாதிரி அந்த ஒரு சிலை, அதுக்கப்புறம் பெருமாளுடைய சிலை, அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயார் அந்த முறத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறத்து குருவாயூர் போயிட்டு வந்து குருவாயூரப்பன், அப்புறம் ஆஞ்சநேயர் சிலை அண்டு பாபா சிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சைடு எப்போதும் இந்த இடத்துல வைக்கக்கூடியதான் லக்ஷ்மி தாயாருடைய சிலையும் பக்கத்தில் வாராகி அம்மனுடைய சிலையும் வச்சுருக்கேன். எல்லாமே குட்டி குட்டி டேபிள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோமாதா, இந்த கோமாதாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி அவங்கள பார்த்த மாதிரி வைக்கிறது நல்லது. அவங்களுடைய பின்புறம் நாம் வந்து பார்க்குற மாதிரி எப்போதும் வைக்கணும். இப்போ 2வது செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கமும் நந்தி பகவான் வச்சுக்கிறேன். ஏன் நான் வந்து மேல் செல்ஃபில் வைக்காமல் 2வது செல்ஃபில் வைக்கிறேன் அப்படின்னா மேல் செல்ஃப் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த 2வது செல்ஃபில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நந்தி பகவான் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போதுமே லிங்கத்தை வந்து நந்தி பகவான் பார்க்குற மாதிரி தான் வைக்கணும் இல்லையா. அதனால் வந்து எனக்கு 2வது செல்ஃபு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 2 சிலைகளுமே வைக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய முருகர் அழகாக வந்து ஸ்டூலில் வந்து அவரையுமே வந்து நல்லா எல்லா சிலைகளுமே தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். இப்போது நந்தி பகவான் முருகரெல்லாம் வந்து தண்ணியில் கழுவிட்டு எடுத்தாந்து அந்தந்த இடத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து லிங்கத்துக்கு முன்னாடி அந்த லிங்க விளக்கு எடுத்தாந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கீழே வந்து குபேரர் பானை வைக்கணும் இல்லையா, இப்போ அதையுமே நான் எடுத்தாந்து பண்ணாரியம்மன் தாய்க்கு முன்னாடி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு பின்னாடி வரைஞ்சிருக்க அந்த கோமாதா இருக்குதுல்ல, இது நானே வந்து ட்ராயிங் பண்ணது. கையில் நானே வந்து பின்னாடி சுவர்லெல்லாம் வரைஞ்சி விட்டது. அந்த பூ கொஞ்சம் அந்த இயற்கை காட்சி மாதிரி இருக்கிறது எல்லாமே நானே வந்து பெயிண்ட் பண்ணி விட்டதுங்க.
ரொம்ப அழகாக இருக்கும். சரி அந்த இடத்துலையே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து வச்சுட்டேன். இப்போ ஓரளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து சுவாமி சிலைகளுக்கு எல்லாமே வந்து பூவும் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம பண்ணாரி அம்மனுக்கும் அப்படியே பூவெல்லாம் வச்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு என்னோடய குலதெய்வத்துக்கு பூ வச்சு விட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வைக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்ற போகிறேன் அப்படின்னா, இங்கேயே விநாயகர் வச்சுருக்கேன், லக்ஷ்மி தாயார் வச்சுருக்கேன், என்னுடைய குலதெய்வம் வச்சுருக்கேன், பண்ணாரியம்மன் வச்சுருக்கேன், கருமாரியம்மன் வச்சுருக்கேன். எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துலையே அடங்கிடுறாங்க. அப்போ எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றுற மாதிரி போயிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு முருகரையும் எடுத்து இந்த இடத்துல குட்டி முருகர் சிலை இருக்குல்ல, அதையும் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் தீபம் ஏற்றுறது இந்த இடத்துல வந்து எப்போதும் ஒரு அணையா தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அஷ்டலட்சுமி தீபம். அது எரியிறப்போ எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடியே எரியிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன். மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. லிங்கத்துக்கு நந்தி பகவானுக்கெல்லாம் திருநீர்லாம் அப்படியே வந்து போட்டு விட்டுருக்கேன். அதே போல் முருகப்பெருமானுக்கும் வேலில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு அவங்களுக்குமே திருநீர் அப்படியே போட்டு விட்டுருக்கேன். போட்டு விட்டுட்டு அரளிப்பூ தான் செவ்வரளி வச்சு விட்டுருக்கேன். எல்லா தெய்வங்களுக்கும் வச்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா முருகருக்கு பக்கத்துலேயே அந்த வேல் மாறல் புக்கும் சேவல் விருத்தம் வேல் விருத்தம் அதெல்லாம் வந்து அந்த புக்ஸும் வந்து இந்த சைடு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் பூஜைகள் படிக்கும்போது ஒவ்வொரு விருத்தம் சொல்லி படிக்கலான்னு நினச்சிருக்கேன். அந்த மகாமந்திரம் வேல் மாறல் மகாமந்திரம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து சொல்லி நான் வந்து பூஜைகள்லாம் செய்யணுன்ட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தது, எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த வேல் மாறல் புக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்மளுடைய ஃபேவரட் கடவுள் அவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பண்ணாரியம்மனுக்கு முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 5 முக தீபம் ஏற்றிட்டு ஃபுல்லாக அவங்களுக்கும் சாம்பிராணி காட்டி விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சது மாதிரி நீட்டாக வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் அழகாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த அரேஞ்ச்மெண்டெல்லாம் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸே எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.